அழைப்பு விடு, அழைப்பு விடு, ஆளுநரே அழைப்பு விடு அப்படின்னு ஆளுநர் மாளிகை முன்னால போராட்டம் பண்றாங்க. யாரு? தாவேகாவினரா? விஜய் பதவி ஏத்துக்க ஆளுநர் அழைப்பு விடுக்கணும் அப்படின்னு தாவேகாவினர் போராடலங்க. அங்க செல்வ பெருந்தகை தலைமையில காங்கிரஸ் போராடுறாங்க. கடந்த 5 வருஷத்துல ஆளுநர் RN ரவி திமுக அரசுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்திருப்பாரு. அப்போ இந்த காங்கிரஸ்காரங்க என்னைக்காவது இப்படி களத்துல இறங்கி போராடி இருக்காங்களா? இன்னைக்கு விஜய் ஆட்சி அமைச்சா அதுல இவங்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் அப்படிங்கறதுனால விஜய் முந்திக்கிட்டு இவங்க வந்து களத்துல போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, கேரளாவுல 4 நாளா ஆளுநர் வாங்க ஆட்சி அமைங்க, வாங்க ஆட்சி அமைங்க அப்படின்னு அழைப்பு விடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்குள்ள யாரு சிஎம் ஆகிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இன்னும் அழைப்பு விடுத்த ஆளுநருடைய அழைப்பை இந்த கூட்டம் கேரளால நிராகரிச்சுட்டு இருக்கு. இந்த லட்சணத்துலதான் விஜய்க்காக இங்க வந்து அழைப்பு விடு, அழைப்பு விடு, ஆளுநரே அழைப்பு விடு அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. சரி, விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரு பெரிய அப்பாட்டக்குறங்க. அவரெல்லாம் இப்படி வந்து இறங்கி போராடினா அப்புறம் அவருடைய டெமிகாட் இமேஜ் என்னத்துக்காருது? அதுக்கு தானே காங்கிரஸ் அடிமையா அங்க போய் சேர்ந்திருக்கு. இந்த அடிமைகள் அந்த அப்பாட்டக்கருக்காக போராடும்.